சகரியா நம்மத்தில் இந்த 2வது வார்த்தை நம்மத்தில் பகிர்ந்து கொள்வான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இன்னைக்கு என்ன நாள்? குட் ஃப்ரைடே. என்ன எல்லாம் சோகமாக இருக்கீங்க? ஆண்டவர் மரிச்சிட்டாருன்னு சொல்லியா? அவர் மரித்தாலும் சதா காலங்களில் இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 2வது வார்த்தை. முதல் வார்த்தை பார்த்தோம், இப்போ 2வது வார்த்தை. லூக்கா 23:43. அந்த கல்வாரியின் மத்தியில், அந்த இயேசு கிறிஸ்துவின் மத்தியில் 2 கல்வனை அறையிறாங்க சிலுவையில். இந்த சைடும் இந்த சைடும் அறையிறாங்க. அப்போ ஒரு கல்வனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடன் கூட பரதேசியில் இருப்பாய். பரதேசியில் என்றால் என்ன? அதுக்கான விளக்கம் யாராவது சொல்ல முடியுமா? பரதேசி. இவ்வளோ நாள் செய்தி கேட்குறீங்களே வருஷம் தெரியலையா? பரதேசில் என்றால் தேவன் வீற்றிருக்கும் இடம் அல்லது பரலோகம், இந்த 2 தான் குறிக்கும். அப்போ அந்த கல்வன் ஒரு கல்வன் சொல்கிறான். லூக்கா 23:39 வாசிங்க. அந்த இடத்துல என்ன பார்க்குறோம்னா, ஒரு கல்வன் கிறிஸ்துவ என்ன செய்கிறான்னா இகழ்றான். அப்படின்னா கேலி பண்ணி பேசுனான். நீ கிறிஸ்துவனால் உங்களையும் என்னையும் ரட்சித்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்னான். 40வது வருஷத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் பயப்படாமல் இருந்தான். இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவன் பயப்படாமல் இருந்தான். 41வது வருஷத்தில் என்ன சொல்லுங்கன்னா, நாமும் குற்றம் செஞ்சுருக்கோம், அவனும் குற்றம் செஞ்சுருக்காரு, அதனால் நான் தண்டிக்கப்படுறேன் அப்படின்னு அறியாமல் இருந்தான் அவன். 42வது வசனம் வாசிங்க. இந்த இதில் என்ன பார்க்குறோம்னா, நினைவு கூறுதலை நம்ம பார்க்குறோம். ஆண்டவரோட வருகையை நம்ம நினைவு கூறுதலை பார்க்குறோம். இன்னொரு கல்வன் சொல்லியிருக்கான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இது எதை உணர்த்துதுன்னா, மனம் திரும்புதல், ரட்சிப்பு அல்லது மன்னிப்பு, இதை உணர்த்துது. முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மனம் திரும்புதல் பார்க்க போகிறோம். அந்த கல்வன் எப்படி மனம் திரும்பினா அதை தான் பார்க்க போகிறோம். வேதம் என்ன சொல்கிறதுனா, லூக்கா 23:43 ஆண்டவர் யாரை பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்கிறானா, பல வருடங்களாக பாவம் செய்த அந்த கல்வனை பரலோக ராஜ்யத்துக்கு அவர் அழைத்து செல்கிறார். நம்ம ஒன்று யோசிக்கணும். ஏன்னா பல வருடமாக அவன் பாவம் செஞ்சுருக்கான். அந்த பாவம் செஞ்சு அந்த நொடியிலே அவனுக்கு என்ன செஞ்சுருக்கான்? மனம் திரும்புதல் கிடச்சிருக்கு. அவன் தன்னுடைய பாவத்தை என்ன செஞ்சுருக்கான்? அந்த கல்வாரியின் சிலுவையில் அறிக்கை பண்ணதுனால அவனுக்கு என்ன செஞ்சுருக்கு? பாவம் மன்னிக்கப்பட்டது. அந்த பாவத்தை யார் சுமந்தானா? அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தான் அவனுடைய பாவத்தை தன்னுடைய முதல்ல சுமந்து பாவத்தை அவனை அறிக்கையிட்டான். அதனால் ஆவிக்குரிய நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்னா, நம்மளும் என்ன செய்யணும்? பாவத்தை அறிக்கையிடணும். நம்ம எவ்வளோ தான் பாவம் செஞ்சாலும், இவ்வளோ நாள் பாவம் செஞ்சுருப்போம், இனியாவது அந்த பாவத்தை என்ன செய்யணும்னா நம்ம அறிக்கையிட்டு மனம் திரும்புதலை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதன் மூலயமா என்ன வரும்னா ரட்சிப்பு வரும். மனம் திரும்புதல் ஃபஸ்ட்டு, மனம் திரும்புதல் இருந்தால் தான் அடுத்து என்ன வரும்? ரட்சிப்பு வரும். ரட்சிப்பு என்றால்னா அது ஒரு நித்திய ஜீவனை குறிக்கிறது. நித்திய வாழ்க்கை, பரலோகத்தில் உள்ள நித்திய ஜீவனை குறிக்கிறது. அது நம்ம இலவசமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். காசு கொடுத்தோ அல்லது இப்போ இதை வச்சு நம்ம வாங்க முடியாது. எபேசியர் 2:8 வாசிங்க. ஆமென். கிருபையினால் நம்ம என்ன பண்ணியிருக்கோமா? ரட்சிப்பை அடைந்திருக்கிறோம். அந்த கல்லன் அந்த அதில் நம்ம 3 தான் பார்க்குறோம். அவன் என்ன செய்கிறான்னா, இன்னொரு கல்வன் பாவத்தை உணர்றான். அந்த இடத்துல அந்த சிலுவையின் மத்தியில் அவன் என்ன செய்கிறான்னா பாவத்தை உணர்கிறான். 2வது நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். ஆனால் இயேசுவானவர் ஒரு பாவம் அறியாதவர், அவர் ஏன் தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறான். 2வது என்ன சொல்கிறான்னா, இயேசுவை அவர் ஆண்டவர் என்று அவன் அழைக்கிறான். அரசன் என்று அழைக்கிறான், ஆண்டவர் என்று அழைக்கிறான். 3வது தேவனின் வருகையை பற்றி அவன் சொல்கிறான். 2ஆம் வருகையை பற்றி தேவன் அந்த இடத்துல கல்வன் சொல்கிறான். அந்த கல்வனை போல நாம் பாவத்தை உணர்ந்து ரட்சிப்பை இலவசமாக பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய ரட்சிப்பு என்பது இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ அல்லது ஒரு வருஷம் கழிச்சே கிடைக்காது. நம்ம பாவத்தை அறிக்கையிட்ட அடுத்த நொடியே நமக்கு என்ன செஞ்சிடும்னா ரட்சிப்பு கிடைச்சிரும். சிலுவையில் மரித்த அந்த கல்வனுக்கு மாத்திரமல்ல, நம் வாழ்கிற அனைவரோடும்
பாவங்களை அறிக்கையிட்டால் நமக்கு என்ன செய்யும்னா மனம் திரும்புதலும் ரட்சிப்பும் தேடி வரும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் தம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அந்த கல்லனை போல ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரோட வருகையில் நம்ம எடுத்துக்கொள்வதற்கு ஆயத்தமாகும். அந்த கடைசி நேரத்திலும் மனம் திரும்பினால் ரட்சிப்பு வரும். நாம் இன்னைக்கு ரட்சிக்கப்படுவோம், நாளைக்கு ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அதை என்ன செய்யக்கூடாதுன்னா தள்ளி போடக்கூடாது. அந்த கல்வன் இயேசுவை எப்படி கூப்பிட்டானா, அரசன் அல்லது சொந்த இரட்சகராக அவன் ஏற்றுக்கொண்டான். அந்த சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுக்கு என்ன செஞ்சுன்னா பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, மனம் திரும்புதல் கிடைச்சது. மனம் திரும்புதல் மூலம் அவனுக்கு என்ன கிடைச்சுன்னா ரட்சிப்பு கிடைத்தது. ரட்சிப்பின் மூலம் அவனுக்கு என்ன கிடைச்சுன்னா நித்திய ஜீவன் கிடைச்சது.